ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில மலையாளத்தில வெளியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் தான் ஆலப்புழா ஜிம்கானா. ஸோ இந்த படத்துல நஸ்லன் கஃபூர், அனாகா ரவி, சந்தீப், லுக்மேன் அவரன் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. காலித் ரெஹ்மான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஆலப்புழா அப்படிங்கிற ஊர்ல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் 12th வந்துட்டு ஃபெயில் ஆயிடுறாங்க. அடுத்து என்னடா பண்ணலாம், காலேஜும் சேர முடியாது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே நம்ம பாக்ஸிங் போய் கத்துக்குவோம். பாக்ஸிங் கத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்துட்டு எப்படியாச்சும் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இவங்க 5 பேரும் போய் பாக்ஸிங் வந்து கத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அதை வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா எதை பத்தியும் கண்டுக்காம ஜாலியா போய் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் இவங்க கத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்தடுத்து எந்தெந்த மேட்ச்ல இவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ அதுல இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, ஃபைனலா இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையா வந்து பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் தான். அதை வந்துட்டு புது புது காட்சிகள் மூலமாகவும் பாக்ஸிங் மேட்சை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதுனாலையும் இந்த படம் ரொம்பவே எங்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கதையாக வந்து பார்க்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு 5 பசங்க அவங்க வந்துட்டு பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு அதை எப்படி இவங்க ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் கதை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா தான் இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஹீரோவா வர நஸ்லன் கஃபூர் ஸோ ஒரு பிளே பாய் கேரக்டராவும் நமக்கு தெரியவாரு. அதே சமயம் பாக்ஸிங்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டு, அதே மாரி மத்தவன தூண்டி விட்டு இவரு வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா, அந்த சில விஷயங்கள் வந்துட்டு நல்லதாவும் வந்து அமையும். இந்த படத்த வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க எப்படியும் ஜெயிச்சுருவாங்க. விளையாட்டுத்தனமா இருந்தாலும் மோட்டிவேட் ஆயி கடைசியா ஜெயிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு தாட் வந்து போகும். பட் அந்த மாரிலாம் இல்ல. இவங்க வந்து தோக்க தான் போறாங்க. ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த எப்படி சுவாரஸ்யமா காட்டலாம் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த படம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ, அவருடைய ஃப்ரெண்ட்ஸா வர 5 பேரு, அதுக்கப்புறம் இவங்களுடைய கோச்சா வரவராகட்டும், எல்லாருமே அவங்கவங்க பெர்ஃபார்மன்ஸ பெஸ்ட்டாவே குடுத்திருந்தாங்க. ஸோ படத்துல வரக்கூடிய அந்த லென்த்தான அந்த பாக்ஸிங் மேட்ச் படம் முழுக்கவே வந்துட்டு அவ்வளோ கிராண்டாகவும், ஒருத்தரும் அடுத்தடுத்து அந்த மேட்ச்ல இறங்கும்போது, யாருக்கு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்த லைட்டா தூண்ட தான் செய்யுது. இந்த ஒரு கதைக்குள்ளேயும் நெறைய இடங்கள்ல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஒரு கிராண்டான ஒரு விஷுவல்ஸ வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாலியா ஃபன்னான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த படத்த தாராளமா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்கவே வந்துட்டு சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி எங்கேயுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவும், அதே சமயம் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கான விஷயங்களும் வந்துட்டு சூப்பராவே வந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.